அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்சோ பைடெக். இன்னைக்கு நம்ம ருக்சோ பைடெக் சேனலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1600க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய கரும்பு விவசாயிகள், சார் நீங்கள் இது வரைக்கும் கரும்பு சம்மந்தமாக வீடியோவே பண்ணலை, அதுலேயும் முக்கியமாக இப்போ இந்த பொக்கா போயங் அப்படிங்கிற ஒரு நோய் பயங்கர பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த பொக்கா போயங் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசேரியம் ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிர்னால் வரக்கூடியது. இது இந்த மழை காலமும் வெயில் காலமும் குளிரும் வெயிலும் சேர்ந்து அடிக்கிறப்போ அதிகமாக பரவுதல் இருக்கும். இது காற்று மூலியமாக பரவக்கூடிய தன்மை கூடியது. இப்போ இது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த அடித்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் குளோரோட்டிக் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அது போக இல்லாமல் அந்த இலை எல்லாமே ஒரு மாதிரி சுருக்கமாக ஆகி ஒரு மாதிரி திருகுனாப்புல ஆகி சிறுத்து போகும். ஷார்ட் அனிங்னு சொல்லுவோம், சிறுத்து போகும். அது போக இல்லாமல் இந்த கொண்டையில் நுனி இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக ஆரம்பிக்கும். ப்ரௌன் கலர் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அது போக இல்லாமல் அந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா கத்தியால் வச்சு வெட்டி விட்ட மாதிரி, நைஃப் கட்டுன்னு சொல்லுவோம், வெட்டி விட்ட மாதிரி ஒரு சிம்டம் வர ஆரம்பிக்கும். போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கணு இடைவெளி கம்மியாகும். ஷார்ட் அண்ட் இன்டர்னோடுன்னு சொல்லுவோம். அது போக இல்லாமல் மொத்த செடியுமே ஸ்டண்ட் ஆகி சுருங்கி போகும். முதிர்ச்சி அடைவதற்கு முன்னாடியே அந்த கணுவில் இருக்கிற பட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். இந்த தாக்குதல் 3லிருந்து 7 மாத கரும்பு பயிர்களை தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மருதாம்பு வைக்கிறோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா முதல் மாதத்திலே அதிலிருந்து வரக்கூடிய இலைகள் கிளைகள் ஒரு நாம முறுக்கிக்கிட்டு திரிக்கிட்டு வரும். இதில் எரியிற நெய் ஊற்றுற மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த மீலி பக், சப்பாத்தி பூச்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்துச்சு அப்படின்னாக்க இந்த பொக்கா போயிங் டிசீஸ், இந்த ஃபிசேரியம் ரொம்ப அதிகமாக பரவும். அது ஒரு மாதிரி ஒரு அனிடியூ செக்ரீஷன், தேன் மாதிரி ஒரு பொருளை திரவத்தை வடிக்கும். சூட்டி மூல்டு கருப்பு கலரில் ஃபார்ம் ஆகும். இது அனைத்துமே அதுக்காக ஒரு எறும்பும் வர ஆரம்பிக்கும். இந்த எறும்பு, இந்த சூட்டி மூல்டு, இந்த அனிடியூ செக்ரீஷன், இந்த சப்பாத்தி பூச்சி எல்லாமே அந்த ஃபிசேரியம் அந்த நோயை இன்னமும் அதிகமாக பரப்பி விடும். சரிங்க சார், இப்போ இது என்னதான் சார் கண்ட்ரோல் மெஷர் அப்படின்னாக்க, இதை தாங்கி வளரக்கூடிய ஒரு சில ரகங்கள், கரும்பு ரகங்கள் இருக்குது, அதை வாங்கி பயிரிடணும். இரண்டாவது, நீங்கள் கரும்பே போட்டுக்கிட்டு இல்லாமல் பயிர் சுழற்சி, கிராப் ரொட்டேஷன் நீங்கள் பண்ணணும். இது போக இல்லாமல் நீங்கள் அந்த கரும்போட கரணையை என்ன பண்ணணும், செட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். செட்டை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எதில் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு உலகத்திலே பெஸ்ட் கண்ட்ரோல் கெமிக்கலை விட ட்ரைகோடர்மா ஹார்சியானம், அதுதான் நம்ம பிடிலிட்டியில் இருக்குது. பிடிலிட்டி ஒரு இயற்கை பூஞ்சான கொல்லி. இதில் ட்ரைகோடர்மா ஹார்சியானம் மட்டும் இல்லாமல் சூடோமோனாஸ் மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு சார் இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த மாவு பூச்சி மற்றும் எறும்பு நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ஃபினிட்டி தேவைப்படும். எவ்வளோ சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2:1, இது 2னா இது 1, 2:1 ரேஷியோவில் பயன்படுத்தணும். கரணை ட்ரீட்மெண்ட், செட் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணணுன்னாக்கா, இதில் 50 கிராம் பாக்கெட் நம்மள்கிட்ட இருக்குது, நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கிட்டு இதில் 50 கிராம் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியில் 2 நைட்டோ 4 நைட்டோ நல்லா ஊற வச்சுட்டு அந்த கரணை அனைத்தையும் இதில் முக்கி ஒரு நைட்டு போல் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா முக்கிட்டு அப்புறம் கொண்டு போய் நடவு பண்ணலாம். அப்போ ஆரம்பத்துலேயே நீங்கள் கட்டுப்படுத்துவேன். சரிங்க சார், இப்போ வந்துருச்சு, என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, வந்துருச்சுன்னா திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணணும், இது 2யும் 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு தேவையான அளவு மணலையோ இல்லையோ எருவுலையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பெசரி விட்டு நீங்கள் வேர் சிகிச்சை மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், ப்ராட்காஸ்ட் பண்ணி விடலாம், விசிறி விடலாம். அப்படி இல்லை சார், நான் அந்த சொட்டு நீர் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு 100 லிட்டர் தண்ணியில் 2:1 ரேஷியோவில் பிடிலிட்டியும் இன்ஃபினிட்டியும் நீங்கள் 4 நைட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் அது நீங்கள் ட்ரிப்பு மூலியமாக, வெஞ்சுரி மூலியமாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் கொடுத்துடலாம். சார், இப்போ ரொம்ப டிசீஸ் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா மருந்தும் இருந்தும் 3 தடவைன்னு சொல்லுவோம். முதல் தடவை வேர் சிகிச்சை, அதிலிருந்து 20 நாள் இடைவெளியில் இன்னொரு வேர் சிகிச்சை, அதிலிருந்து இன்னொரு 20 நாள் இடைவெளியில் இன்னொரு வேர் சிகிச்சை, 3 வேர் சிகிச்சை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பொக்கா போயிங் டிசீஸ்லேருந்து நிலைத்த நீடித்த நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆகவே கரும்பு விவசாயிகள் அனைவரும் நமது பிடிலிட்டி 2 பாக்கெட், இன்ஃபினிட்டி 1 பாக்கெட்டை பயன்படுத்தி பொக்கா போயிங் டிசீஸிலிருந்து விடுபடுமாறு
அனைவரும் பெரிய லாபம் அடையுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக். அலைபேசி எண் 6383233105. மின்னஞ்சல் rukshobiotech@gmail.com. இணையதளம் www.rukshobiotech.com.